Hi friends, welcome to Renu's Kitchen. இன்றைக்கி நம்ம வரலக்ஷ்மி நோம்புக்கான ஸ்பெஷல் பாயாசம் பார்க்கலாம். என்னென்னா தேங்காய் பால் பாசிப்பருப்பு பாயாசம். அதுக்கு செய்யறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. பாசிப்பருப்பு 1/2 கப், 1/4 கப் தேங்காய் துருவினது, வெல்லம் 1 கப், தேங்காய் பால் 1/4 கப், நெய் ஒரு 5 ஸ்பூன், திராட்சை முந்திரி அது உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க, ஏலக்காய் ஒரு 2 பிஞ்ச். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பை நல்லா வறுத்துக்கலாம். பாசிப்பருப்பை நம்ம வறுத்தோன்னா தான் நல்லா வாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா வறுத்துக்கோங்க. உங்களுக்கு வறுக்கும்போதே நல்லா வாசம் வரும். பாருங்கள், இது நல்லா வறுபட்டுருச்சு, நல்லா வாசமும் வருது. இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். இறக்கி கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும். இப்போது இந்த பாசிப்பருப்பில் ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கலாம். இதை நம்ம இப்போது நல்லா குழவாக வேக வச்சுக்கலாம். இது நீங்கள் குக்கர்லேயும் வச்சுக்கலாம். நான் இப்போ வடைச்சட்டியில் வச்சுருக்கேன், நீங்கள் குக்கர்லேயும் வச்சுக்கலாம். குக்கரில் வச்சிங்கன்னா ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் விடுங்க, நல்லா குழஞ்சி வெந்துடும். இது நல்லா சீக்கிரம் வெந்துருன்றதுனால நான் வடைச்சட்டிலேயே வச்சுருக்கேன். பாருங்கள், இது நல்லா குழவாக வெந்துருச்சு. இப்போ நம்ம இறக்கிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யை நான் வடைச்சட்டியில் ஊற்றி இதில் வச்சுருக்கேன். இது நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம முந்திரி போட்டு வறுக்கலாம். எப்போவுமே முந்திரி கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறம் நீங்கள் திராட்சை போடுங்க, ஏன்னா திராட்சை சீக்கிரம் வறுபட்டுரும். பாருங்கள், கொஞ்சம் வறுபட்டுருச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் திராட்சையை போடுங்க. பாருங்கள், முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நம்ம இப்போ அதே நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காயும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். தேங்காய் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். நெய்யில் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய். பாருங்கள், இப்போ நல்லா செவந்துருச்சு. நம்ம இப்போ இதை இறக்கிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை காய்ச்சிக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கலாம். பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். இது நல்லா கொதிக்கணும்லாம் அவசியம் இல்லை, வெல்லம் கரைஞ்சா போதும். இப்போ நம்ம இதை வடிகட்டிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்க பாசிப்பருப்பை அடுப்பில் வச்சுருக்கோம். இப்போ அது கூட நம்ம காய்ச்சின வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெல்லத்தையும் பாசிப்பருப்பையும் ஒரு 1 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள், இது ரெண்டும் மிக்ஸ் ஆகி நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம இது கூட எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் ஊற்றலாம். தேங்காய் பாலை நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, ஒரு கொதி வந்தால் போதும். பாருங்கள், இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு, திராட்சை, வறுத்து வச்சுருக்க தேங்காய் எல்லாம் போட்டுக்கலாம். அடுத்தது ஏலக்காவும் போட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான தேங்காய் பால் பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி. இந்த பாயாசம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.